ஹீரோயின் எதிர்பாராத விதமா அவ ஹஸ்பண்டோட ஸ்டோர் ரூமுக்குள்ள போறா. பார்த்தா அங்க நிறைய பணம் இருக்கு. இப்ப அதை எண்ணி பார்த்தா டோட்டலா 1 கோடி ரூபாய் இருக்கு. ஆக்சுவலா ஹஸ்பண்ட் பிசினஸ்ல லாஸ் ஆயிடுச்சு, நிறைய டெபிட் இருக்குன்னு சொல்லியிருப்பான். ஆனா இப்ப மட்டும் எப்படி இவ்வளவு பணம் வந்துச்சுன்னு யோசிச்சுட்டு இருப்பா. இப்ப அதே நேரத்துல அவளோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. பார்த்தா அவளோட ஹஸ்பண்ட் இறந்துட்டான்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அவளோட ஹஸ்பண்ட் இறந்திருக்க மாட்டான். அந்த ஃப்ரெண்டு கூட இவனுக்கு அஃபேர் இருக்கும். ஹீரோயின் கிட்ட இறந்த மாதிரி நடிச்சு டெபிட் எல்லாம் ஹீரோயின் தள்ள கட்டிட்டு இவங்க 2 பேரும் ஊரை விட்டு ஓடுறதுக்கு பிளான் பண்ணிருப்பாங்க. இப்ப ஹீரோயின் இதை எப்படியே கண்டுபிடிச்சாங்க. ஆக்சுவலா அந்த ஹஸ்பண்டுக்கு ட்ரக் கொடுத்து அவனை மயக்கமாக வச்சு அவனுக்கு டெத் சர்டிபிகேட்டும் அதுக்கப்புறம் மெடிக்கல் சர்டிபிகேட்லாம் அந்த ஃப்ரெண்டு ரெடி பண்ணி வச்சிருப்பா. இப்ப ஹீரோயின் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரா. வந்து அவ ஹஸ்பண்ட் போட்டு அடின்னு அடிக்கிறா. இப்ப ஹீரோயின் அழுதுகிட்டே மயக்க வர மாதிரி பண்றாங்க. உடனே அந்த ஃப்ரெண்டு இந்த ஆக்சிஜன் மாஸ்க் வச்சுக்கணும்னு சொல்லி கொடுக்குறா. ஆக்சுவலா அது வெறும் ஆக்சிஜன் மாஸ்க் மட்டும் இல்ல, அதுல தூக்க மருந்தும் சேர்ந்து இருக்கும். ஹீரோயின் எப்படி சுதாரிச்சுக்கிட்டு எனக்கு வேண்டான்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் இறந்ததை வச்சு எனக்கு சந்தேகமா இருக்கு, அதனால நான் உடற்கூறு ஆய்வு செய்யணும்னு சொல்றா. உடனே அந்த ஃப்ரெண்டு பயங்கரமா பயப்படுறா. இப்ப நம்ம ஹீரோயோட மாமியார கால் பண்ணி இந்த மாதிரி உங்க பையனோட உடம்ப கட் பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. பேசிக்கிட்டு இருக்கப்பவே அந்த இடத்துக்கு நிறைய டாக்டர்ஸ் வந்துடுறாங்க. இப்ப அதே நேரத்துல ஹீரோயினோட மாமியாரும் அங்க வந்துடுறாங்க. இப்ப அந்த மாமியார் அழுதுட்டு இருந்ததால அவங்களுக்கு மயக்கம் வர மாதிரி ஆகுது. ஆக்சிஜன் மாஸ்க்னு சொல்லி அந்த மயக்க மருந்து உள்ள ஆக்சிஜன் மாஸ்க் அவளுக்கு கொடுத்துறாங்க. அதை சுவாசிச்சதுமே அந்த மாமியார் மறுபடியும் மயக்கம் போட்டுறாங்க. இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட உடனே மாமியாரை கூட்டு போய் எமர்ஜென்சி வார்டுல சேருன்னு சொல்றா. அந்த ஃப்ரெண்டும் நான் கூட்டு போறேன், அது வரைக்கும் உன் ஹஸ்பண்ட எதுவும் பண்ணாம இரு, நான் வந்துறேன்னு சொல்லிட்டு போறா. ஆனா அந்த கேப்ல ஹீரோயினோட ஹஸ்பண்டுக்கு இறுதி காரியம் பண்றதுக்கே ரெடி பண்ணிடுறா. இப்ப அந்த ஃப்ரெண்டு ரிட்டர்ன் வரதுக்குள்ள இப்ப இறந்தவங்க எல்லாம் எரிக்கிற அந்த இடத்துக்கும் ஹீரோயினோட ஹஸ்பண்ட கூட்டிட்டு வந்துடுறா. இப்ப அந்த இடத்துல 2 சுவிட்ச் இருக்கும். ஒன்னு வெளியே அனுப்புறது, இன்னொன்னு உள்ள அனுப்புறது. இப்ப அங்க வேலை செய்யறவங்க கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து 2த்தையுமே ஸ்வாப் பண்ண சொல்றா. இப்ப அதே இடத்துக்கு அந்த மாமியாரும் அந்த ஃப்ரெண்டும் அங்க வராங்க. என்னோட பையனை நான் எரிக்க விட மாட்டேன்னு சொல்லி தகராறு பண்றாங்க. ஆனா ஹீரோயின் நீங்க வெளியே எடுக்க கூடாதுன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாமியார் வெளியே எடுக்கிற பட்டன் நினைச்சு எரிக்கிற பட்டனை பிரஸ் பண்ணிடுறாங்க. அடுத்த நிமிஷமே அந்த ஹஸ்பண்ட் உண்மையாவே இறந்து போயிடுறான். இந்த வைஃப் செஞ்சது கரெக்டா தப்பான ஒரு கமெண்ட் போங்க.